ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி ஹிருதய புஷ்பா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எவ்வளவு பாபாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட சரி முழுமையாக அர்ப்பணித்து முழுமையாக தியாகம் செய்து மற்றவர்களுக்கு உதவி இருக்கின்றார் அப்படின்னு புரிந்து கொண்டோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், மெகசேனா அப்படின்ற அந்த பில்டிங் கிடைத்தது. அதற்கு தாதி சொன்னார், நீங்கள் உடனடியாக மவுண்ட் அபிற்கு பர்மிஷன் லெட்டர் அனுமதி கோரி கடிதம் எழுத செய்தார். அதே போல அவரும் சரி தனியாக ஒரு கடிதம் எழுதினார் மவுண்ட் அபிற்கு. பிறகு பிரம்மா பாபாவிடமிருந்து இவர்களுக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் அப்படின்று, குழந்தையே, அவர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தினை நானே கொடுத்திருக்கின்றேன், நீ அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிரம்மா பாபா சொன்னதற்கு இணங்க தாதி ஹிருதய புஷ்பா அவர்கள் மெகசானாவிற்கு சென்றார். மெகசானாவிற்கு அங்கு சென்றவுடன் அவர்களுடன் இருந்தவர் தெரியுமா, யார் தெரியுமா? ரேஷன் அதிகாரி இருந்தார். அதாவது இறைவனுக்காக அவர் தொடர்ந்து 3 நாட்கள் உணவின்றி இருந்தார். அதாவது மாவும் கிடையாது, பருப்பு வகைகள் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அதே ரேஷன் அதிகாரி அவருக்கு சேவை செய்ய வந்திருந்தார். மெகசானாவில் அவருக்கு ஒரு பெரிய வசதியான வீடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது ஹிருதய புஷ்பா அவர்களுக்கு சமையலுக்கு தேவையான நெய், பசுமையான காய்கறிகள், பால், பழங்கள், சர்க்கரை, இது போன்ற அனைத்து பொருட்களும் ரேஷன் அதிகாரியினுடைய மனைவியின் அலமாரியில் நிரப்பி வைக்கப்பட்டது. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள். அந்த ரேஷன் அதிகாரியுடைய மனைவி தாதி ஹிருதய புஷ்பாவுடைய அலமாரில் முழுமையாக நிரப்பி வைக்கப்பட்டு விட்டது. அங்கு தாதி ஹிருதய புஷ்பா அவர்கள் 5 நாட்கள் ஆன்மீக வகுப்புகளை நடத்தினார். பலர் அதனால் பயனடைந்தார்கள். சிவபாபா எந்த உருவில் இருக்கிறார் அப்படின்று. ஆனால் அங்கும் இன்னொரு சோதனை வந்தது. அது என்ன சோதனை அப்படி என்றால், மதுபனிலிருந்து ஒரு தந்தி வந்தது, டெலகிராம். அதாவது, உங்கள் தந்தையினுடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது, உடனே நீங்கள் பூனாவிற்கு வர வேண்டும். பூனா. அப்போ ரேஷன் அதிகாரியினுடைய மனைவி மிகவும் இரக்கமுள்ளவராக இருந்திருக்கின்றார். அப்போ தாதி ஹிருதய புஷ்பாவுடைய தந்தையினுடைய உடல்நிலை பற்றி கேட்டதும் மிகவும் வருந்தினார். காரணம், அவருக்கும் புஷ்பா அப்படின்ற பெயருடைய ஒரு மகள் இருந்திருக்கின்றார். அவள் அப்பொழுது இறந்து விட்டாள். அதாவது தாதி ஹிருதய புஷ்பாவை பார்த்து தன் மகள் திரும்ப கிடைத்தது போல அவர் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு தாதி ஹிருதய புஷ்பா ஒரு நொடியும் யோசிக்காமல் முடிவு செய்தார். அதாவது என் உலக தந்தையும் ஒரு ஆத்மாதான். அந்த ஒரு ஆத்மாவிற்காக இத்தனை ஆத்மாக்களை நான் ஏன் விட்டு செல்ல வேண்டும் அப்படின்று ஒரு கேள்வி கேட்டார். இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்று சொன்னார். பிறகு அவர் பாபாவிற்கு தந்தி அனுப்பி, நான் பூனாவிற்கு வரமாட்டேன் அப்படின்று தெரிவித்து விட்டார். அதற்கு பாபாவிடமிருந்து 2வது தந்தி வந்தது, டெலகிராம். அதாவது, உங்கள் தந்தையினுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, அதனால் உடனே செல்லுங்கள் அப்படின்று சொன்னார். அன்றே இன்னொரு 3வது தந்தி வந்தது, உடனே புறப்பட்டு செல்லுங்கள் அப்படின்று. இருந்தாலும் யோக சேவைக்காக எடுத்திருந்த உறுதியை விட்டுவிட்டு அங்கிருந்து எப்படி புறப்படுவது என்ற எண்ணமே அவருடைய மனதில் இருந்தது, தாதி ஹிருதய புஷ்பா அவருக்கு. அதனால மவுண்ட் அபில் அவருடைய ஒவ்வொரு அழைப்பும் கேட்கப்பட்டது. மகளினுடைய மனநிலையை பாபா நன்கு அறிந்திருந்தார். அதாவது அவர் ஏற்கனவே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய குழந்தை என்பதை அறிந்திருந்திருக்கின்றார். அது மட்டுமா, அதே நாளில் தாதி குல்ஜார் அவரும் சரி, ஆல்ரவுண்டர் தாதி ருக்மணி, அதாவது குல்ஜார் தாதியினுடைய தாயார்,
தாதி ஆல்ரவுண்டர் சொல்லுவாங்க, அவர்களை அனுப்பினார். தைரிய புஷ்பா, அதாவது அவருடைய பெயர் வந்து தைரிய புஷ்பா, ஆல்ரவுண்டர் தாதி ருக்மணி, அதாவது குல்சார் தாதியினுடைய தாயார். இருதய புஷ்பாவிற்கு அடைக்கலம் அளித்த அந்த தாயாரை ஆறுதல் சொன்னார். அவர் சொன்னார், இவர் இருதய புஷ்பா, இவர் உங்கள் மகளாகி விட்டார். அதனால நான் தைரிய புஷ்பா, ஆல்ரவுண்டர் தாதி ருக்மணி, அதாவது குல்ஜார் தாதியினுடைய தாயார், நானும் ஒரு புஷ்பம் தானே, நானும் உங்கள் மகள் இல்லையா அப்படின்னு கேட்டார். பாபா எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறார் பாருங்கள். குழந்தைகளுடைய மிக அந்த மதிநுட்பமான மன உணர்வுகளை கூட அறிந்தவராய் இருக்கின்றார். அவருக்கு எல்லாம் தெரியும். யார் அவர்? சர்வசக்திவானாக இருக்கின்றார் பரந்தாமத்தில். இதற்கு பிறகு அந்த தாய் தாதி இருதய புஷ்பாவை அமைதியான மனதுடன் அனுப்பி வைத்தார். பிறகு அவர் பூனாவிற்கு சென்ற பொழுது தன்னுடைய தந்தை நலமாக இருப்பதை கண்டார். அதாவது தியாகம் எப்பொழுதும் பாக்கியத்தை தருகிறது. அதனால நாம் இறைவனுடைய பணியை செய்தால் இறைவன் நம்முடைய பணியை செய்து முடிப்பார் அப்படின்று இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிறகு அங்க ஒரு சித்தாபுரம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல உண்ணாவிரதம் இருந்தார். காரணம், சித்தாபுரில் பாபா ஏன் அவருக்கு கடுமையான உண்ணாவிரதத்தை அனுபவித்து கொடுத்தார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் சாப்பிடவே இல்லை. அது எதிர்காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் இன்னும் கடினமான சோதனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அதற்கான ஒரு பயிற்சியாக இருந்தது அப்படின்னு விளக்கம் சொல்லப்படுகின்றது. அந்த அடுத்த பெரிய நகரம் எது அப்படின்று சொல்கின்றார். அதாவது அஜ்மீர், டெல்லி, மதராஸ் இது போன்ற இடங்களில் கண்டிப்பாக போகுவார். அதாவது ஒரு இளைஞர் மவுண்ட் ஆபில் சோப்பு விற்பனைக்காக செய்வதற்காக அஜ்மீரிலிருந்து வந்தார் பாண்டவாவில். அப்போ ஆசிரமத்தில் ராஜயோகம் செய்த பொழுது அவருக்கு சமாதி நிலை, அதாவது தெய்வீக பரவசி அந்த நிலை அனுபவம் ஏற்பட்டது அவருக்கு. பிறகு அவர் மவுண்ட் அபு அபுலே அங்க தங்க விரும்பினார். ஆனால் பாபா அவரிடம் சொன்னார், என்ன சொன்னார்? நீ அஜ்மீருக்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து அழைப்பு எனக்கு அனுப்புங்க டெலிகிராம், அப்போ யோக ஞானத்தை முழுமையாக கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் பிரம்மா பாபா. அந்த சகோதரர் அஜ்மீருக்கு சென்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்து ஒரு தந்தி அனுப்பினார். அப்போ பாபா வந்து தாதி இருதய புஷ்பாவை அஜ்மீருக்கு அனுப்பினார். அங்கு அந்த இளைஞருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு வாரம் ராஜயோக பயிற்சி அளித்தார். அப்போ யோகமும் முரளி வகுப்புகளும் தொடங்கிவிட்டது. அப்போ அந்த இளைஞனுடைய பெற்றோரும் அதில் கலந்து கொண்டார்கள். பிறகு தாதி இருதய புஷ்பா தன்னுடைய உணவை தானே தயாரித்துக் கொண்டார். ஒரு நாள் அந்த இளைஞனுடைய தந்தை மகனிடம் சொன்னார், 7 நாட்கள் முடிந்து விட்டது, இன்னும் முடியவில்லையா அப்படின்னு கேட்டார். இந்த வார்த்தைகள் தாதி இருதய புஷ்பாவுடைய காதில் விழுந்து விட்டது. உடனே தன்னுடைய எண்ணத்தை பாபாவிடம் செலுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு முடிவை செய்தார். அங்க தங்க வேண்டாம் அப்படின்னு. பார்க்கலாம் நாளைக்கு பாபா என்ன சொல்ல போகிறார், தாதி என்ன சொல்ல போகிறார் அப்படின்று இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இருதய புஷ்பா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். எவ்வளவு பாபாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட சரி முழுமையாக அர்ப்பணித்து முழுமையாக தியாகம் செய்து மற்றவர்களுக்கு உதவி இருக்கின்றார் அப்படின்னு புரிந்து கொண்டோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், மெகசேனா அப்படின்ற அந்த பில்டிங் கிடைத்தது. அதற்கு தாதி சொன்னார், நீங்கள் உடனடியாக மவுண்ட் அபிற்கு பர்மிஷன் லெட்டர், அனுமதி கோரி கடிதம் எழுத செய்தார். அதே போல
அவரும் சரி தனியாக ஒரு கடிதம் எழுதினார் மவுண்ட் அபுக்கு. பிறகு பிரம்ம பாபாவிடமிருந்து இவர்களுக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் அப்படின்று. குழந்தையே, அவர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தினை நானே கொடுத்திருக்கின்றேன். நீ அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிரம்ம பாபா சொன்னதற்கு இணங்க தார் இருதய புஷ்ப அவர்கள் மெகசானாவிற்கு சென்றார். மெகசானாவிற்கு அங்கு சென்றவுடன் அவர்களுடன் இருந்தவர் தெரியும், யார் தெரியுமா? ரேஷன் அதிகாரி இருந்தார். அதாவது இறைவனுக்காக அவர் தொடர்ந்து 3 நாட்கள் உணவின்றி இருந்தார். அதாவது மாவும் கிடையாது, பருப்பு வகைகள் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அதே ரேஷன் அதிகாரி அவருக்கு சேவை செய்ய வந்திருந்தார். மெகசானாவில் அவருக்கு ஒரு பெரிய வசதியான வீடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது இறுதி புஷ்பா அவருக்கு. சமையலுக்கு தேவையான நெய், பசுமையான காய்கறிகள், பால், பழங்கள், சர்க்கரை இது போன்ற அனைத்து பொருட்களும் ரேஷன் அதிகாரியினுடைய மனைவியின் அலமாரியில் நிரப்பி வைக்கப்பட்டது.